அதுக்கு இல்லை, அவன் வந்து 2 கையில் பிடிப்பான்ல, அதுக்கு சொன்னேன். இங்கிட்டு ஏ 2 கையில பிடிச்சிட்டேன். தாண்டி உட்காந்து மண்டே கீழே குடிடா. நல்லா என்ன பேசுறான்? வண்டி ஓட்டிட்டு நான் எப்படி பேசுறேன்? அவன் என்ன பேசுறான்? வளைஞ்சு போறது பார்த்துக்கோங்க. இன்னைக்கு கேரளாவில் நம்ம லாங் இதில் வண்டி ஸ்டார்ட்டே பண்ணல, அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கு. நேரம் வைடா, ரோட்டில் மட்டும் நம்ம ஓட்டிட்டு போகிறத மட்டும் வை. மண்டையை மட்டும் குடிச்சுக்க லைட்டா. அவ்வளோதான். வண்டி ஒரு பெட்ரோல் தேவையில்லை, நம்ம வாட்டுக்கு சைன் பெட்ரோல் மிச்சம். அது ரெஸ்ட் போயிட்டு போயிட்டு மேலே ஏறதே வண்டி கஷ்டம், கீழே இறங்குறப்ப வண்டி டயர் சுற்றினா மட்டும். பார்த்தீங்கன்னா பாதி மலை கீழே இறங்கிச்சுன்னா இந்த மாதிரி போகும்போது ஆறு அடிக்கணும். அப்போதான் எதுக்கு வர வண்டியை தெரியும். நல்ல பொறுமையாக மொத்தம் போகிறாங்க. வேகமாக நம்ம போகக்கூடாது. ஏறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. மல்லிகைப்பூ மொட்டு வளையுது. இந்த வளைய மல்லிகைப்பூ மொட்டு. ஆமாம். ஆனால் இந்த இடத்துல ஓட்டவும் பார்த்தோம். அங்கே பாருங்க குரங்கு தான் ஸ்லோ பண்ணி. இங்கே பாருங்க குட்டி குரங்க பாருங்க. செல்ல பிடிக்கிட்டு போயிடும். குட்டி குரங்கு. அதோட நம்ம மறந்துட்டு பேச நம்ம வேலையை பார்க்க வேண்டியது. பார்த்தீங்களா எவ்வளோ வேகமாக வருது வண்டி. சூப்பர் ஏரியா அந்த ஏரியா. ஆனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆள் தான் ஓட்டணும். அது மாதிரி உங்களுக்கு பைக் கண்டிஷன் நல்லா இருக்கணும். நல்லா இருக்கிற பைக் கண்டிஷன் மட்டும்தான் இங்கே எடுத்துகிட்டு வர முடியும். இப்போ இந்த வளைவை பாருங்க, எவ்வளோ கீழே வண்டி ஆறு அடிக்கிறாங்க. நம்ம மேலே ஏறி நல்ல கிளைமேட்டு.
அட்ஜஸ்ட் பண்ணவே தேவையில்லை. வண்டி அது வாடிக்கிறாங்க மெதுவாக. இந்த மலையில கொஞ்சம் தான் மெதுவாக இறங்கணும். அதே பிரேக் பிடிச்சு அப்படி ஆகாது. இவ்வளோதான் மெதுவாக இறங்கணும். அம்மா ஃபோன் போடுறது இருக்குது விடு விடு. ஸ்டார்ட் பண்ணி என்ன பேசு.